மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, சதமாமே சொல்லுவோமா? இது சதமா ஆமென். இங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து நல்ல ஒரு பிரைஸ் சொல்லுங்க. கம் ஆன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. praise God, praise God. ஸ்பெஷல் கூட்டமானாலும், சண்டே மீட்டிங் ஆனாலும், உபவாச கூடுகை ஆனாலும், எந்த விதமான மீட்டிங் ஆனாலும் அந்த மீட்டிங் மத்தியிலே ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிறது. ஆனா அந்த பிரசன்னத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் நம்ம ஹிருதயம் ரொம்ப முக்கியம். ஆமென். எவ்விதமா நாம் அங்க இருக்கிறோம்? வாஞ்சியோடு இருக்கிறோமா? இல்ல ஒரு மீட்டிங்காக ஜஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு அந்த நோக்கத்தோடு இருக்கிறோமா? நாம இருக்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம். ஹalleluya, ஹalleluya. எந்த மீட்டிங் ஆனாலும் அந்த மீட்டிங் மத்தியில யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா அந்த மீட்டிங் மத்தியில நாம இருக்கும்போது நம்ம நோக்கம், நம்ம ஹிருதயம், நம்ம வாஞ்சை ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தாய் எழுதின சுவிசேஷம், மத்தாய் மேத்யூ 13ஆம் அதிகாரம். அதுகூட 24, 25, 26 வசனங்கள் எல்லாம் எடுங்க. ஹalleluya. ஒரு நபர் வாசிக்கும், மற்றவங்க எல்லாம் கவனிங்க. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதித்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. ஹalleluya. praise God. 25ஆம் வசனம் ஒரு முறை கூட வாசிங்க. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதித்துவிட்டு போனான். ஹalleluya. சதமா ஹalleluya. இன்னும் சதமா ஹalleluya. ஆமென். இதாவிக்குரிய வாழ்க்கையில நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். இதுக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மனிதனின் சிந்தனையை பார்க்கிலும், மனிதனின் எல்லையை பார்க்கிலும், அவன் திறமையை பார்க்கிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம், ஆண்டவரின் சித்தம் அது பெரிதாக இருக்கிறது. ஹalleluya. ஆனால் சில நேரங்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வாக்குத்தத்தங்கள் கேட்ட பிறகு பெற்றுக்கொள்ள முடியல. பெரிய ஆலோசனைகள், தீர்க்க தரிசனங்கள் கேட்ட பிறகும் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல், அந்த வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாமல் நிறைய மக்கள் பாரத்தோடு இருக்கிறார். ஹalleluya. அந்த வசனம் வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லி இருக்கிறார். 24வது வசனம், 13:24. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹalleluya. பரலோகம் வந்து விதைக்கிறது நல்ல விதை. ஆமென். கீழ வாசிங்க சிஸ்டர். மனுஷன் நித்திரை பண்ணுகையில், ஆனால் மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். களைகளை விதைத்துவிட்டு போனான். ஹalleluya. எப்படிப்பட்ட நேரத்திலே? நித்திரை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே நல்ல விதை விதைத்த இடத்திலே
பிசாசு வந்து கடையில் விதைத்து விட்டார். ஹல்லேலூயா. கவனிங்க, come on, ஹல்லேலூயா. 10வது சதமாக ஹல்லேலூயா. come on, ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலாக இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அனலாக இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய மக்கள் பாவம் செய்ததினால ஜெபிக்காமல் இருக்கல. இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கும் போது சோர்வினால ஜெபிக்காமல் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறது. என் வாழ்க்கை நான் எதிர்பார்த்தது போல எதுவுமே நடக்கல, என் வாழ்க்கையில நான் நினைத்தது போல எதுவுமே ஆகல, எதுவுமே நான் நினைத்தது போல அமையல, அப்படி சொல்லி சோர்வினால நிறைய மக்கள் ஜெபிக்காமல் குளிராக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க அனலாக இருக்கிற வரைக்கும் உங்க மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தில் இருந்து எந்த பிசாசுக்குமே உங்களை துரத்த முடியாது. நிச்சயமா ஏற்ற காலத்திலே நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துதான் ஆகணும். கர்த்தர் அதை நடத்த செய்வார். Come on, somebody say hallelujah. Praise God. அனலாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, அனலாக இருக்க வேண்டும். Praise God. நம்மளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. வசனம் சொல்லி இருக்கிறார், பரலோகம் வந்து நல்ல வித்தை விதைக்குகிற ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விதை விதைக்குகிற ஒரு நல்ல பரலோகம். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லி இருக்கிறார், அவன் தூங்குகிற நேரத்தில், நித்திரை செய்கிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்களை விட கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா நித்திரை செய்ததினால அந்த திட்டத்தை ஓவர்டேக் பண்ணி பிசாசின் சில திட்டங்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம கேட்பதோண்டு, ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அவை நான் ஜெபிக்கிறோம். ஆனா சில நேரங்களிலே என் வாழ்க்கையில ஏன் கசப்பான சில நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வாக்குத்தத்தத்துக்கு விரோதமான சில சூழ்நிலைகள் ஏன் என் வாழ்க்கையில வந்து கொண்டு இருக்கிறது. அங்க கவனிங்க, நம்ம வாழ்க்கையில நித்திரை கொள்ளுகிற நேரம், இங்க சொல்லி இருக்கிற நித்திரை தூங்குவது வந்து சர்ச்சுக்கு வந்து தூங்குறது கிடையாது, வீட்டுக்கு போய் இரவு நேரத்தில் தூங்குறது அதுவும் கிடையாது. இங்க தூங்குவது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அக்கினியாக நிற்காமல், அவை சோர்ந்து போய் கவலைப்பட்ட அனலாக நிற்காமல் குளிராக இருக்கிற சில நேரங்கள். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங் வரும்போதும் சிலவங்க அனலாக மாறும். அந்த ஸ்பெஷல் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வாரம் தாண்டும் போது அவங்க திரும்பி குளிராக மாறும். ஜெப வாழ்க்கை இல்லை, பைபிள் படிப்பது இல்லை, ஆண்டவருமாக பர்சனல் பிரேயர், தனிப்பட்ட முறையில் ஜெபம் இல்லை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கர்த்தருமாய் இருக்கிற தொடர்பு கட் பண்ணி உலக பிரகாரமான காரியங்கள் மட்டும், மொபைல் போன், அவை மூவிஸ் பார்க்குகிறது, உலக பிரகாரமான படங்கள் பார்க்குகிறது, அப்படிப்பட்ட பாடல்கள் கேட்கிறது. அந்த நாட்களை தான் வசனம் சொல்லுகிறது நித்திரையாகுகிற நேரங்கள். அல்லேலூயா. நித்திரை செய்கிற நேரம், குளிராக இருக்கிற நேரம். அல்லேலூயா. Somebody say hallelujah. இன்னைக்கு எழுப்புதல் நடக்குகிற 2 இடம் தான் இந்த உலகத்தில் இருக்குகிறது. எழுப்புதல் நடக்குகிற 2 இடம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். செகண்ட் வந்து நார்த் இந்தியா. அல்லேலூயா. ஆமென். தமிழ்நாடு கிடையாது, எங்க கேரளாவும் கிடையாது, தமிழ்நாடு இல்லை, அப்புறம் எங்க நார்த் இந்தியா. நார்த் இந்தியா தென் ஆப்பிரிக்கா. இந்த 2 இடத்திலேயும் கர்த்தர் இன்னைக்கும்
நாம யோசிக்க முடியாத அளவுக்கு, கணிக்க முடியாத அளவுக்கு, இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய மிராக்கிள்ஸ் இன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். somebody say hallelujah. ஏன் என்று கேட்டால், ஒருவேளை இன்னைக்கு கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கலாம். ஆனால் நார்த் இந்தியாவையும் ஆப்பிரிக்காவையும் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 days மீட்டிங் வைத்தால், 7 நாட்கள் விடுதலை ஆராதனை கண்டக்ட் பண்ணினார், மேக்ஸிமம் மக்கள் வந்து வேலைக்கு கூட போகாமல் அந்த நாட்கள் முழுசும் அந்த சபைக்குள்ள இருப்பாங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு கூட போகாமல் அந்த பிரசன்னத்தை இன்னும் கொஞ்சம் கூட பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்காக ரொம்ப வாஞ்சையோட அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவார். எந்த இடத்துல? ஆப்பிரிக்கா and நார்த் இந்தியா. அல்லேலூயா. somebody say hallelujah. கேரளாவிலேயும் சொல்ற அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன இல்லை, நார்த் இந்தியாவை வச்சு பார்க்கும்போது எதிர்ப்பு இல்லை. ஆனா நார்த் இந்தியாவில் ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கு. ஆனா இந்தியாவில் பெரிய சபை ஏன் கேரளத்தில் வரல, ஏன் தமிழ்நாடுல வரல? இந்தியாவில் பெரிய சபை எந்த இடத்துல? அது தெரியாதா? ஹல்லேலூயா. praise God. ஹல்லேலூயா. இந்த நம்ம கேரளா தமிழ்நாடு பார்க்கும்போது சபை மக்கள் இருக்கிறாங்க. 5000, 6000, 10000 அப்படி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25000, 30000, 50000, 1,00,000 ஹல்லேலூயா மக்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல அவங்க அவ்வளவு வைராகியமாக இருக்கிறதுனால கர்த்தரின் பிரசன்னம் அவங்களை விட்டு மாறாமல் அந்த தேசத்தின் மத்திய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. போன நாட்கள் நான் ஆப்பிரிக்கையை குறித்து படிக்கும்போது, ஆப்பிரிக்கா சர்ச்சஸை குறித்து படிக்கும்போது, கவனிங்க, ஆப்பிரிக்கா சர்ச்சஸை குறித்து படிக்கும்போது அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற அனைத்து சபைகளையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வாதம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. come on, hallelujah. ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு தேவ மனிதன் இப்படி பிரசங்கம் பண்ணினார். நான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம்? சத்தமா 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 30 வருஷத்துல ஒரு நாள் கூட பிசாசுக்கு எங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த 30 வருஷத்துல ஒரு நாள் கூட பின்னாடி பின்னாடி போன சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் தாண்ட ஆண்டவருக்காக இன்னும் அதிகம் செய்ய முன்னாடி வர கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த சபையை குறித்து படிக்கும் போது போன வாரம் அந்த சபையில 40 days fasting prayer, 40 நாட்கள் உபவாச ஜெபம். அந்த 40 நாட்களிலேயும் அங்க பிசினஸ் செய்கிற மக்கள், வேலை செய்கிற மக்கள் எவ்விதமாவது அந்த வேலையெல்லாம் மாற்றி வைத்து ஆண்டவர் சமூகத்துல ஒரு யூனிஃபார்ம்ல அந்த சர்ச்சில் 40 days fasting இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் புரிந்து கொண்டேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க, கர்த்தரை கனம் பண்றவங்க மத்தியிலே கர்த்தரின் பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்கள மட்டும் கைகளை தூக்கி ஹல்லேலூயா. இது சத்தமா ஹல்லேலூயா. praise God. ஸ்டேஜ்ல நின்று பிரசங்கம் பண்ணுகிற இங்க முன்னாடி நிக்கிற நான் என்ன பாருங்க, முன்னாடி நிக்கிறதா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்கள், நாம ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை கனம் பண்ணுவது வித்தியாசம் இருக்கிறது.
ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவரை உயர்த்துகிறது வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நபர்களுக்கு நீங்க ஆண்டவரை கனம் பண்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக கனம் பண்ணுவீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்க வீடை விட்டு விலகாமல் கர்த்தரின் பிரசன்னம் கூட இருந்து தேசத்தின் மத்திய கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். Come on, somebody say hallelujah. Praise God. Hallelujah. Praise God. So வசனம் சொல்லி இருக்கிறார், நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆனா நம்ம வாழ்க்கையில பெரிய திட்டங்கள் கர்த்தர் வைத்திருந்தாலும் ஏன் அந்த பெரிய திட்டங்கள் பெற்றுக்கொள்ள முடியல? நம்ம வாழ்க்கையில வருகிற சில நேரங்களில் வருகிற ஆவிக்குரிய தூக்கம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குரிய தூக்கம். 10% ஆவிக்குரிய தூக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு அவங்களை தெரியும். ஒரு பிரதர் 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்கள தெரியும். ஆனா அவங்க வாழ்க்கைய இப்போ சர்ச்சில் ஏதாவது செய்ய வேண்டுமா? நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு சர்ச்சை குறித்து நான் பேசிட்டு இருக்கும்போது நான் பேசினேன், நம்ம சர்ச்சில் எப்படியாவது ஏசி வாங்கி மாட்ட வேண்டும். அந்த பிரதர் கையில எதுவுமே இல்லை. ஆனா திடீர்னு போய் அவங்க சின்ன பிள்ளை கையில கிடந்த ஒரு வளையல் அதை எடுத்து என்கிட்ட தந்தார். பாஸ்டர், இதை நீங்க எடுத்து எப்படியாவது ஏசி வாங்கி சர்ச்சில் மாட்டுங்க. நான் சொன்ன பிரதர், உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, நீங்க வெறுமையா இருக்கிறீங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வாங்கினேன், ஜிபித்தேன், ஏசி வாங்கினேன், மாட்டினேன். ஆனா கவனிங்க, கொஞ்சம் நான் தாண்டின போது கர்த்தர் அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. முடியல கவனிங்க, பொருளாதார சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். ஆனால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறல. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஆனா இன்னொரு பக்கம் உறுதியா ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஆவிக்குரிய தொடர்பை மெயின்டைன் பண்ணி போகிற கேரக்டர் கிடையாது. சுருக்கமா சொன்னாங்க, நீங்க அவங்க திடீர்னு அனலாக மாறும், ஆனா அதை விட திடீர்னு குளிராகவும் மாறும். ஹல்லேலூயா. உதாரணமா நான் சொல்லித்தாரேன், என் சர்ச்சில் 3 days ஃபாஸ்டிங் prayer. அந்த 3 daysல 2 நாளும் அவர் ரொம்ப ஃபயரா இருந்தாங்க. லோக்கர பாட்டாசோ தோலியாமா சாத்தால யாரன ஜெபித்து முடித்தாலே ஒன்று நடத்தாது, அப்படி அனலாக ஜெபித்துட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி நாள் வரைக்கும் அங்க வந்த எந்த தீர்க்கதரிசியும் இவங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லல. ஹல்லேலூயா. அதனால மறுநாளில இருந்து கிட்டத்தட்ட 2 மாசமா சபைக்கே போகாமல் புது புது படங்களை பென்ட்ரைவ்ல போட்டு எல்லா நாளும் பார்க்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, 2 நாட்கள் அவங்க அனலா இருந்தாங்க. ஆனா 3ஆம் நாள் ஆண்டவர் என்ன செய்யல? 3ஆம் நாள் எந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசல. அந்த டபுள் ஸ்பீடுல மறுநாள் சரி ஆண்டவர் என்கிட்ட பேசுற, அதனால நான் இன்னைக்கு இந்த படம் பார்க்க போகிறேன். அப்படியே அவங்க டிவியில பென்ட்ரைவ் கொடுத்து அவங்க டெய்லி ஒவ்வொரு படம் அவங்க பார்த்து ஜெப வாழ்க்கையில சபைக்கு 2 மாசமா வரல. அதுக்கப்புறம் 2 மாசம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் திரும்பி நான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்கள தெரியும். அவங்க பொருளாதார வாழ்க்கையில பரவாயில்லாம ஒரு சிச்சுவேஷன். எப்படி சொன்னா, பொருளாதார வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, கர்த்தர் அவங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா அவங்க மேல இருக்கிற ஊழியத்தின் வாக்குத்தத்தங்கள் இன்னும் நடக்கல.
கர்த்தர் சொல்லுகிற எந்த வாக்குத்தத்தங்களும் நடக்காது என்று மனிதன் சொன்னாலும் நீங்க உண்மையாக இருந்தால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அது முடித்து வைப்பார். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை உங்களுக்காக திறக்க செய்வார். ஹல்லேலூயா. நான் இதுக்கு முன்னாடி உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நான் தமிழ்ல பிரசங்கம் பண்ணுவது எப்படி? என்னிடம் ஒரு தீர்க்கதரிசி வந்து, பாஸ்டர் நீங்க தமிழ்ல பிரசங்கம் பண்ணுகிறது நான் ஆவியிலே பார்க்கிறேன். அந்த டைம்ல இந்த தமிழ்ல ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், ஆண்டவர் எப்படி முடியும்? எனக்கு தமிழ் வார்த்தை தெரியாது, நான் எப்படி பேசுவேன் ஆண்டவரே? அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தவறா இருக்குமோ அப்படி நினைத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல. ஆனா சில வருஷங்கள் தாண்டி கர்த்தர் அன்னைக்கு சொன்ன வார்த்தைப்படி இன்னைக்கு உங்க மத்தியில தமிழ்ல பிரசங்க வைத்தது ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. மனிதன் ஒருவேளை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களிடம் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்க உண்மையாக இருக்கிற வரைக்கும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உண்மையாக இருக்கிற வரைக்கும், ஹல்லேலூயா, உண்மையாக இருக்கிற வரைக்கும் அந்த வாக்குத்தத்தங்கள் மாறவே மாறாது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இது சத்தமா ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கையை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவரின் வாக்குத்தத்தங்கள் மாறவே மாறாது. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. பத்தாது ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம வாசித்த வசனம் 13ஆம் அதிகாரம் அது கூட 27 28. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா somebody say hallelujah. Amen. Praise God. Praise God. Praise God. Hallelujah. கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், அவங்க வயசு 28. அந்த 28வது வயதில் இருக்கும்போது கர்த்தர் விதமாக பேசினார். நான் உன்னை தேசங்களிலே அனுப்புவேன், நான் உனக்கு ஒரு பிசினஸின் வாசல்கள் திறப்பேன், நான் உன்னை தேசத்தின் மத்தியிலே கனம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் 28வது வயதிலே கர்த்தர் பேசினார். ஆனா 29 30 இந்த ஏஜ்ல ஆண்டவரை விட்டு விலகி சபைக்கு வராமல், ஜெபிக்காமல், உறுதியாக நிற்காமல், எந்த சபைக்குமே போகாமல் அப்படியே தன் வாழ்க்கை கிட்டத்தட்ட 46 வயசு வரைக்கும், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தம் கேட்டது எத்தனாவது வயதுல? 28. இப்ப 46 வயசு வரைக்கும் அவங்க ஆண்டவர் சமூகத்துல திரும்பி வரல. Praise God. Come on, somebody say hallelujah. திரும்பி வரல. ஆனா 46வது வயதுல ஏதோ கர்த்தர் சமூகத்தில் திரும்பி வர வேண்டும், அப்படி ஒரு யோசனை, சிந்தனை, ஒரு ஆர்வம், திரும்பி சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தரை அழைத்து ஜெபித்த, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபித்தார். ஆனால் அந்த 46வது வயதில் இருந்தது
அவங்க உண்மையாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை கனம் பண்ணி ஆண்டவருமா சேர்ந்து நடந்ததுனால 3 வருஷத்துக்குள்ள வாழ்க்கையில 47 வயசு வரைக்கும் தம் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை 49வது வயதிலே கர்த்தர் அவங்களுக்காக திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. 28வது வயதில் கேட்ட வாக்குத்தத்தம், நான் இந்த தேசங்களிலே அனுப்புவேன். 49வது வயதிலே சில நாடுகளுக்கு போகும்படியாக கர்த்தர் சில வாசல்களை திறந்து கொடுத்தார். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். 28வது வயதிலே திருமணம் முடிந்த மனிதன், ஆனால் அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கல. ஆனா 46வது வயதிலே அவங்க சபைக்குள்ள வந்து திரும்பியும் ஆண்டவர் சமூகத்திலே அவங்க கிளியராக நடந்த பிறகு அவங்க ஃபேமிலி லைஃப் 46வது வயசுல அவங்க ஃபேமிலி லைஃப் கர்த்தர் ஐக்கியமும் நிம்மதியும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒருபோதும் நம்ம விட்டு விலகுகிற ஆண்டவர் இல்லை. ஆனா ஆண்டவரை விட்டு விலகாமல் உறுதியாக நிற்கிறவர்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கேரளாவில திருவள்ளை கிட்ட நான் ஒரு மீட்டிங் போனேன். ஆண்டவர் சொன்ன சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான் அங்க பேசினேன். மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பிரதர் என்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்கும் இதே மாதிரி தீர்க்கதரிசன வார்த்தை வேணும். நான் சொன்னேன், பிரதர் என் வாழ்க்கையில நான் சின்ன வயசுல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். என் சின்ன வயசுல இந்த காரியங்களை நான் செய்து வருகிறேன். கண்டிப்பாக என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களுக்கு இது கண்டிப்பாக தருவார். ஆனா அவங்க பேசினார், பாஸ்டர் அந்த சபையை பாருங்க, மற்ற விசுவாசிகளை பாருங்க, அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, ஆனா யாருமே ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இல்லை. அவங்களுக்கு ஆராதனையை பார்க்கிற வேலைதான் முக்கியம். அவங்களுக்கு ஆண்டவரை பார்க்கிறோம், அவங்க காரியம் தான் ரொம்ப முக்கியம். அதனால எப்படி பாஸ்டர் இந்த சபையில இருந்த என் வாழ்க்கை எப்படி ஆகுகிறது? நான் சொன்னேன், பிரதர் சபையில 1000 மக்கள் இருந்தாலும் கர்த்தர் பார்ப்பது அந்த 1000 மக்கள் நடுவிலே உண்மையாக இருக்கிற மனிதனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. 1000 மக்கள் இருக்கலாம், சபையில் இருக்கிற 1000 மக்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், சபையில் இருக்கிற 1000 மக்கள் விசுவாசிக்காமல் இருக்கலாம், சபையில் இருக்கிற 1000 மக்கள் குளிராக இருக்கலாம். ஆனால் இந்த 1000-ஐ பார்க்கிறோம். ஆண்டவர் பார்ப்பது உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் நிச்சயமாய் பார்த்து அவனை ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம் செய்வார். இந்த வார்த்தை கேட்ட பிறகு அந்த மனிதன் அன்னையில் இருந்தது. அன்னைக்கு அவங்க ஒரு பிரிவர், ஓகே கவனி, அன்னைக்கு அவங்க ஒரு பிரிவர். ஆனா அன்னையில் இருந்த மற்ற விசுவாசிகளை பார்க்காமல் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது என்ன கூப்பிடு, பாஸ்டர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன செய்யணும்? சில நேரங்கள் அடிக்கடி என்ன கூப்பிடுறது உண்டு, நான் உங்களுக்காக பிரேயர் பண்றது உண்டு. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு நான் அந்த சபையில் திருவள்ளை சபை போகும்போது அவங்க ஒரு பிரிவர். ஆனா இன்னைக்கு அதே திருவள்ளாயில மற்றவங்க எந்த இடத்துல கேட்டாலும் மற்றவங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு பிரவாசகனாக தீர்க்கதரிசியாக இன்றைக்கு கர்த்தர் அந்த தேசத்திலே பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பெரியவர், ஆனா இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு மற்றவங்களை பார்த்து என் வாழ்க்கை வீணாய் போகுமோ அப்படி கேள்வி கேட்டு கொண்டிருந்த பிரதர், ஆனா இன்னைக்கு மற்றவங்களை உறுதிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி. அன்னைக்கு நான் எதுக்கு இந்த தேசத்துல
குடும்பத்தில் பிறந்தேன், எதுக்கு இந்த சபை விட்டு மாறணுமா, இந்த சபையில போறதுனால என் வாழ்க்கை வீணாய் போகுமா, அப்படிப்பட்ட கேள்வி மனசுக்குள்ள இருந்த பிரதர். ஆனா இன்னைக்கு நிச்சயமா கர்த்தர் அவன் கர்த்தரின் முன்னாடி உண்மையாக நடக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மற்றவங்களை உறுதிப்படுத்தி உறுதியாக சொல்லுகிற தீர்க்கதரிசியான ஒரு மனிதன். ஹalleluya. Come on, somebody say hallelujah. சாதாரண ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாய் மாறுவது எப்படி? அன்னைக்கு அந்த சபையில கிட்டத்தட்ட 400 விசுவாசிகள் இருந்தது. 400 விசுவாசிகள் இருந்தது. ஆனா 399 விசுவாசிகளும் யாராக சத்தமா சொல்லுங்க. ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. யாருமே ஃபாஸ்டிங் இல்ல அப்படின்னு சத்தமா சொல்லணும். 399 யார் ஆகல? தீர்க்கதரிசி ஆகல. ஆனா ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாய் மாறிட்டார். எப்படி? மற்றவங்களை பார்க்காமல் ஆண்டவரை பார்த்ததினால, மற்றவங்க குளிராக இருக்கிறதை பார்க்காமல் அனலாக இருக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததினால கர்த்தர் இன்னைக்கு அதே தேசத்தின் மத்தியில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு நான் இது பேசிக் கொண்டு இருக்கும் போதே இதே மாதிரி போகக்கூடாது, என் வாழ்க்கை எப்படியாவது மாற வேண்டும் என்று நினைக்கிறவங்க இதுக்குள்ள இருந்து ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே, அப்படி என்னால் என்னையும் அதே அபிஷேகத்தினால நிரப்பும் ஆண்டவரே. தேசத்தின் மத்தியிலே எழுதி பிரகாசிக்க என்னையும் ஒரு அனலாக மாற்றும் ஆண்டவரே. Come on, somebody say hallelujah. Oh, hallelujah. பக்கத்துல இருக்கிற கை கொடுத்துட்டு சொல்லுங்க, மத்தவங்களை பார்க்க கூடாது. சினிமா பார்க்கிறவங்க பார்க்கட்டும், சினிமா பாடல் கேட்கிறவங்க கேட்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல பிஸியா இருக்கிறவங்க பிஸியா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல பிஸியா இருக்கிறவங்க பிஸியா இருக்கட்டும். அவங்க வாழ்க்கை எப்படியாச்சும் போட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வாழ்க்கை மாறணும்னா நீங்க ஒரு புது தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க தான் செய்ய வேண்டும். ஆமென். ஹalleluya. சத்தமா ஹalleluya. இதுக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். என் சர்ச்சில் இருக்கிற கீபோர்டு வாசிக்கிற பையன் என் சர்ச்சில் கிட்டத்தட்ட 2 வருஷமா கீபோர்டு வாசித்துட்டே இருக்கிறார். ஆனா அவர் ஒரு பாஸ்டர் பையன் தான். ஆனா இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல. நான் ஒரு நாள் கேட்டேன், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நீ பெற்றுக்கொண்டிருக்கியா? அவங்க கேட்ட, அப்படி என்னால் என்ன? ஹalleluya. நான் கேட்டேன், ஆக்சுவலி ஒரு பாஸ்டர் பையன், நீ பாஸ்டர் பையன் ஆன பிறகு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையா? அபிஷேகமே எதுன்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே எனக்கு இல்லை. அவங்க கேட்ட, பாஸ்டர் அப்ப இங்க இருக்கிற செலவங்க இந்த குதிக்கிறதும் சாடுறதும் ஸ்பீடா கை தட்டுறதும் சிலவங்க ஏதோ மாதிரி அனுபவிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்றது உண்மையான என்கிட்ட கேட்டேன். ஹalleluya. நான் சொன்னேன், ஆமா அது உண்மைதான். அப்படி எல்லாம் இருக்குமா? நான் சொன்னேன், கண்டிப்பா இருக்கு. ஆனா 2 வருஷமாக நான் இங்க வந்த பிறகு ஏன் எனக்கு அது கிடைக்கல? அப்பதான் நான் யோசிக்கிறேன், ஏன் எனக்கு கிடைக்கல? ஹalleluya. நான் ஜெபித்த எல்லா ப்ரோஃபோஸுக்கும் ஆண்டவரை பேசுவீர், ஏதாவது பேசுவீர். கர்த்தர் பேசுறான். அன்னைக்கு பேசுறேன், மறுநாள் என்கிட்ட பேசுறான். இவன் மொபைல் போன் தான் இவனுக்கு பிரச்சனை. இந்த மொபைல் போன் மாற்றினா இவன் வாழ்க்கை கரெக்டாக ஆண்டவர் திட்டப்படி இவன் வாழ்க்கை சரியாகிவிடும். நான் இவன்கிட்ட சொன்ன, தம்பி கர்த்தர் விதமா பேசுகிறார், உன் மொபைல் போன் தான் உனக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கு. அந்த நிமிடமே வேற எதுவும் யோசிக்கல. அந்த போனை என்கிட்ட தந்தான். பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு போனே வேண்டாம். நான் சொன்னேன், இல்ல தம்பி, இப்ப எங்கேயாவது போனா உன்னை கால் பண்ணணும். ஹலோ, ஹalleluya. எங்கேயாவது போனா உன்னை கால் பண்ணணும். அதனால பிரஸ் பட்டன் இருக்கிற போனாவது எப்படியாவது யூஸ் பண்ண.
அவன் சொன்ன வேண்டாம் பாஸ்டர், எனக்கு வேண்டாம், பாஸை வச்சுக்கோங்க. சரி, நான் அப்படியே போன் வாங்கி போக்கெட்ல வச்சேன். ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ள கண்டிப்பா இவன் நாளை கழிச்சு வந்து திரும்பி இந்த போனு கேட்கும். அல்லேலூயா. அதனால வீட்டுக்கு கொண்டு போய் சார்ஜ் எல்லாம் போட்டு நான் வச்சிருந்தேன். அந்த 2 நாள் தாண்டி 2 வாரம் தாண்டி கேட்கல. அல்லேலூயா. அது திடீர்னு ஒரு மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் போதே, அந்த கீபோர்டு வாசித்துட்டு இருக்கும் போதே அழுது கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் நினைச்ச ஒருவேளை போன் கொடுக்காமல் இருக்கிறதுனால அழுது கொண்டு இருக்குமோ இதுன்னு தெரியாது, அப்படி அழுகிறான். அல்லேலூயா. நான் வீட்டு முடிச்சு கேட்ட, தம்பி ஏன் அந்த ஸ்டேஜில் நீ அழுது கொண்டு இருந்தது நான் பார்த்தேன், எதுக்கு நீ அழுகிறிய? மொபைல் போன் வேணாமா, என்னாச்சு? அப்ப அதுக்காக அழல பாஸ்டர். நான் இன்னைக்கு இந்த கீபோர்டு வாசித்து கொண்டு இருக்கும் போதே நான் கேட்டேன், பரிசுத்த ஆவியானவரே நீங்க உண்மையாக இருந்தால் என்ன தொட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே திடீரென்று எனக்கு இந்த கீபோர்ட்ல கீஸ் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு என் தலையிலிருந்து கீழ் வரைக்கும் ஏதோ ஒரு இன்சாரம் அவன் பாஸ் பண்ணுகிற மாதிரி அவன் என் வாழ்க்கையில நான் பிறந்ததுக்கு பிறகு இதுவரைக்கும் இப்படி ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. பாஸ்டர் பையன் 2 வருஷமா என் சபையில வந்து கொண்டிருக்கிறார், கீபோர்டு வாசிக்கிறார். ஆனா அபிஷேகம் என்று தெரியாது, பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் என்னவென்று தெரியாது, அப்படி ஒரு அனுபவமே இல்லை. ஆனா வாழ்க்கையில சில காரியங்களை மாற்ற வேண்டிய சில காரியங்களை மாற்றிய போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே ஆவியானவர் தொட வேண்டிய முறையிலே கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? நான் இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கும், ஆவியானவர் கட்டாயப்படுத்தி என்ன செய்யணும்? அபிஷேகத்தினால் நிரப்பணும். ஆமென். நிறைய மக்கள் நினைக்கிறாங்க நான் இப்படிதான் இருக்கேன், ஆனா ஆவியானவர் என்ன செய்யணும்? கட்டாயப்படுத்தி என்ன நிரப்ப வேண்டும். ஆவியானவர் கட்டாயப்படுத்தி நிரப்ப மாட்டார். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆவியானவர் கட்டாயப்படுத்தி நிரப்ப மாட்டார். ஆவியானவர் அதுக்காக ஏங்குகிற, அதுக்காக வாஞ்சியோடு இருக்கிற மக்கள் மேலே கர்த்தரின் பிரசன்னத்தை ஊற்றுவார். கைகளை தட்டி அந்நிய பாஷையை சொல்லி இதுக்குள்ள இன்னைக்கு கால வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போது சிலவங்க வாழ்க்கை மாறட்டும் மாறட்டும். லாண்டினா 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 ரோவாசிகா நாண்டவாசிகா லேகனமா சிபலண்டமா லோரிமானா பிரவாசிகனமனா அமெரிக்கனே சாதாரண மனிதனில் இருந்து ஆவியின் மனிதனாக கர்த்தரில் மாற்றட்டும். சாதாரண மனிதனில் இருந்து ஆவியின் மனிதனாக, ஆவிக்குரிய மனிதனாக, ஔரவாசியம் கனமா கர்த்தரின் வல்லமையை சுமக்குகிற மனிதனாக இதில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மாறட்டும். Come on, in the mighty name of Jesus. Hallelujah. சதமா hallelujah. நாம உண்மையாக இருந்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Hallelujah. நான் போன தடவை இங்க வரும்போது அன்னைக்கு நான் ஒரு ரெண்ட் பில்டிங்கில் இருந்தேன். ரெண்ட் பில்டிங். திடீர்னு அந்த ஓனர் கூப்பிட்டு சொன்னேன் அந்த பில்டிங்ல இருந்து மாற வேண்டும். ஆனா வேற சில ஹோல் எல்லாம் பார்த்தேன், ஆனா எதுவுமே செட் ஆகல. சரி எங்க போலாம் அப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் எனக்கு. ஒரு பாஸ்டர் பையன் என்ன கால் பண்ணான். நான் கேட்டேன், பிரதர் என் நம்பர் எப்படி கிடைச்சது? அவங்க சொன்னாரு, எனக்கு உங்களை தெரியாது. தட் மீன்ஸ் என்ன அவங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. ஆனா நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஹால் இருக்கிறது. திடீர்னு உங்களுக்கு அது தரணும், உங்களுக்கு உங்க சபைக்கு அது தரணும். அப்படி ஆண்பியானவர் என்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க உங்க என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் என்கிட்ட பேசினார். அவங்க
பேசுவதை குறித்து நான் அந்த சபை அல்லது அந்த ஹாலை பார்க்கணும் போல நான் போகும்போது நீட்டா இருக்கிறது ஹால். எனக்கு அங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஸ்டேஜ், லைட், அப்புறம் ஏசி எல்லாம் மாட்டி இருக்கிறாங்க. எல்லா சிஸ்டம் இருக்கு. சவுண்ட் சிஸ்டம் இருக்கு, மீதி எல்லாமே இருக்கு. அவங்க சொன்னார், பாஸ்டர் இது ஒரு பிரயர் நடத்துவதற்காக நான் செலவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரிடம் பேசினார், இலவசமாக உங்களுக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. சுத்தமாக ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த கரண்ட் பில் மட்டும் நீங்க கட்டினா போதும். இந்த சபை கர்த்தர் பேசினதுனால நான் உங்களுக்காக தருகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு ரூபா கூட அங்க செலவாக்கல. ஆனா அந்த ஏசி சர்ச் இன்னைக்கு மீட்டிங் நடத்துவதற்கு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம், ஆண்டவரின் சமூகத்திலே நீங்க ஆண்டவருமா சேர்ந்து நடந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆண்டவர் திட்டம் நடக்கட்டும். பிசாசு விதைத்த எல்லா களைகளும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உடைத்து மாற்றட்டும். இப்பவே நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைக்காத அனைத்து காரியங்களும் மாறி போகட்டும். ஆண்டவருக்கு சித்தமல்லாத பிரச்சனைகள் மாறி போகட்டும். ஆண்டவருக்கு சித்தமல்லாத சோதனைகள் மாறி போகட்டும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத பல பிரச்சனைகள் மாறி போகட்டும். ஆண்டவருக்கு சித்தமில்லாத அனைத்து காரியங்களும் மாறட்டும், 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 மாறட்டும். அந்த கைகளை தட்டி லோகமா நாண்டாசி வேரியால் கரவா கேளுங்க. ஆவியானவரே, என் வாழ்க்கையிலேயும் என் வாழ்க்கையும் மாறட்டும். ஆவியானவரே, ரப்புனமாசே கைகளை தட்டி நங்குச்சி. Hallelujah. 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 Praise God. Hallelujah. Hallelujah. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை ஜெபிக்கிறவங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கிறவங்களா, உங்க சபை மக்கள் ஜெபிக்கிறவங்களா, அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் ஜெபிக்காமல் இருந்தாலும் உங்க மேலே கர்த்தரின் பிரசன்னம் இறங்க வேண்டும் என்றால் நீங்க ஆண்டவரை கனம் பண்ணி உண்மையாக நடந்தால் உங்க குடும்பத்தின் மேலே கர்த்தரின் கவனம், கர்த்தரின் திட்டம் உங்க வீட்டுக்குள்ளே வெளிப்பட்டு வருவா. மற்றவங்களை பார்க்க வேண்டாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். சத்தமா சொல்லுங்க, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். உறுதியா சொல்லுங்க, மற்றவங்களை பார்க்க வேண்டாம். இன்னைக்கு அநேக மக்கள் மற்றவங்களை பார்க்கிறாங்க. அந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் இப்படி இருக்கிறாங்க, அந்த விசுவாசி இப்படி இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் பல பிள்ளை இப்படி இருக்கிறாங்க. மற்றவங்க பார்க்க வேண்டாம். நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசுவை மட்டும் பாருங்க. ரோஸ் மலாஞ்சே பேஷ் மராசி யம்தனமா. நான் இதுக்குள்ள பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் பேசுகிறார். சிலவங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாங்க, மனசுக்குள்ள வாஞ்சை இருக்கு, ஆனா என்னால் முடியுமா, என்னால் முடியுமா, ஆண்டவருக்காக நிற்க முடியுமா, உறுதியாக ஜெபிக்க முடியுமா, எவ்வளவு தடவை நான் தீர்மானம் எடுத்த பிறகு என் வாழ்க்கையில் அது முடியலையே அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். மற்றவங்களை பார்க்க வேண்டாம். கடைசி வரைக்கும் உன்னை உறுதியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக எனக்குன்னை ஆயத்தம் பண்ண முடியும், எனக்குன்னை படிய முடியும். ரோபோலாசியா மனாதா பரபாசியா லாகா பாபா பாபா சதோரியா ஸ்மலா ரேபா பாபா சதோரியா. ஓ ஜீசஸ், ஓ உருவாக்குமே, உருவாக்குமே, ஆனாலாக்குமே என்னை, ஆனாலாக்குமே, உரு
Rasia, Lobra Rasia, Lobra Rasia, Rasoponia Mane. Oh, Ribabababababasa. Oh, Ribababababasa. Linda mama so oh shmanande varume nirvarume aviyanavare varume nirvarume aviyanavare nirvanda surnine marume mudiyare sadiyamarume nirvanda surnine marume nikamama so mudiyare sadiyamarume varume nirvarume nirvarume aviyanavare oh varume nirvarume nirvarume aviyanavare Satama hallelujah. Come on, hallelujah. God. கர்த்தரின் விருப்பப்படி நாம் அனலாக இருக்க வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. வசனம் வாசிக்கும் போது டெய்லி ஜெபிக்க வேண்டும். ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? டெய்லி ஜெபிக்க வேண்டும். டெய்லி 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 இட்ஸ் காட். டெய்லி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு வந்து மெயினாக அவன் யூஸ் பண்ணுகிற அவனுடைய தந்திரம் டெக்னிக் என்று கேட்டால் டெய்லி ஜெபிக்காமல் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஜெபிக்க, நாளைக்கு ஜெபிக்கலாம், மறுநாள் நீங்க ஜெபிக்கலாம். ஆனா அதுக்கு மறுநாள் ஜெபிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் உங்களுக்கு தராது. எப்படியாவது ஜெபத்தை கட் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்திலே நீங்க உட்கார்ந்து இருப்பது எப்படியாவது கட் பண்ணணும். ஆனா கவனிங்க, ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தால் போதும். பிரைஸ் காட். இந்த ஜெபிக்கிற நேரத்தில் நீங்க மொபைல் போனை மாற்றிவிட்டு நீங்க டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் நீங்க ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க உருவாக்கினால் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த கூடங்குளம் தேசத்தின் நடுவில் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகினாலும் நீங்க ஆண்டவரை விட்டு விலகாதபடி கர்த்தரின் கரம் உங்க கரத்தை பிடிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாரும் ஆண்டவரின் சமூகத்தை விட்டு மாறி போனாலும் உங்க வாழ்க்கையில் ஆண்டவரின் பிரசன்னமும் நிம்மதியும் மாறாமல் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். சத்தமா ஆமென். ஆனா பிசாசு ட்ரை பண்றதுக்கு ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு ஓகே, நாளைக்கு ஜெபிக்க கூடாது. இந்த டேட்டை எழுதி இன்னைக்கு ஒரு உறுதியாக தீர்மானம் பண்ணுங்க, நான் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு 1 hour நான் ஜெபிப்பேன். நீங்க ஜெபித்து பாருங்க, 1 month, ஒரு மாசத்துக்குள்ள ஆமென் ஆமென் மெதுவா மெதுவா கர்த்தரின் சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மளிடம் பேசுவது எப்படி? ஒரு வாய்ஸ் மாதிரி ஒருவேளை இருக்காது. கர்த்தர் நம்ம கிட்ட பேசுகிற ரொம்ப ஈஸியான வழி என்பது வசனம் சொல்லுகிறார். சொப்பனம் மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென், ஹalleluya. சொப்பனம் மூலமாக பழைய ஏற்பாடு பார்த்தாலும் புதிய ஏற்பாடு நீங்க வாசித்து பார்த்தாலும் சொப்பனம் மூலமாக கர்த்தர் நம்ம மத்தியில பேசுவார். இயேசுவின் அப்பா யோசேப், அந்த யோசேப்பு கிட்ட கர்த்தர் கனவு மூலம் கர்த்தர் பேசினார். பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது யோசேப், அந்த யோசேப்பு கிட்ட கனவு மூலமாக கர்த்தர் பேசினார். புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் நீங்க ஒருவேளை ஊழியக்காரனாக இல்ல, விசுவாசியாக இருந்த கூட நீங்க ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை மூலம் கர்த்தர் உங்க மத்தியிலே கனவு மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்காமல் பார்க்கிற கனவுக்கும் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் காட்டி தருகிற ஒவ்வொரு கனவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஜெபிக்காமல் ஜெபிக்காமல் இருக்கும் போது நீங்க பார்க்கிற ஒவ்வொரு கனவுகளும் அது உலக பிரகாரமும் மைண்ட்ல இருந்தும் பிசாசின் சிந்தனைகளாலும் இந்த ரெண்டு விதமான கனவுகள் உங்க வாழ்க்கையில வரும். ஒன்னு மைண்ட், இரண்டாவது பிசாசு மூலமாக வருகிற கனவுகள். ஆனா ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு வருகிற கனவு அது பிசாசு மூலமாக வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்க சிந்தனையும் சில காரியங்களை காமித்து தருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். ஹalleluya. Come on, somebody say hallelujah. ஏன் சர்ச்சில் இருக்கிற சில சகோதரிகள் சில சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து தீர்க்க தரிசனத்தின் வரங்கள் இல்லை, ஆனா இந்த கனவை பார்த்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஷார்ப்பா இருக்கும். அவங்க தீர்க்க தரிசி கிடையாது, ஆனா அவங்க ஜெபம் பண்ணி தூங்குற நேரத்தில் கர்த்தர் காண்பிக்கிற சில காரியங்கள், தீர்க்க தரிசன கனவுகள் அவங்களுக்கு கர்த்தர் மிக தெளிவாக பேசுவதுண்டு. ஹalleluya. போன வாரம் கூட ஆண்டவரை தெரியாத ஒரு ஃபேமிலி நம்ம சர்ச்சுக்கு வந்து இப்போ ஆண்டவரை விசுவசித்த சர்ச்சுக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு காரணம் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு சகோதரி தான். அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு வசனம் கேட்ட, இங்கே உங்களிடம் பிரசங்கம் செய்வது போல நான் சர்ச்சுக்குள்ளே பிரசங்கம் பண்ணுவேன். கனவு உட்கார்ந்து கர்த்தர் பேசுவார், அப்படி இல்லை பிரசங்கம் பண்ணுவேன். அன்னையிலிருந்து இந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே என்கிட்ட பேசு, கனவு மூலமாக நீங்க பேசு, மிக தெளிவாக பேசு, அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார். சர்ச்சிலே ஃபாஸ்டிங் இல்லாமல் இருந்தால் கூட, நான் சர்ச்சிலே எப்போதுமே சர்ச்சிலே ஃபாஸ்டிங் இருக்காது, ஆனா சர்ச்சிலே ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் கூட அவங்க வீட்டில் இருந்து ஃபாஸ்டிங் எடுத்து 2 days 3 days ஃபாஸ்டிங் போட்டு ஜெபித்து ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பதும், ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுவீராக. அப்படியே ஒரு நாள் திடீரென்று என்ன காலையில கால் பண்ணி, பாஸ்டர் நான் ஒரு கனவு பார்த்தேன், என் முன்னாடி ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை, இவங்க 3 ஆட்களுக்கு முன்னாடி வந்து எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை காப்பாற்றும், நம்ம என் வாழ்க்கை எல்லாம் உடைந்து நோக்கி இருப்பது, என் வாழ்க்கையில் இனி ஒரு நம்பிக்கை இல்லை, இப்படி ஒரு இயேசுவை தெரியாத ஒரு மனிதன் என்கிட்ட பேசுவது நான் கனவிலே பார்த்தேன் பாஸ்டர், நான் எதை செய்ய வேண்டும்? ஹalleluya. ஆனால் இந்த கனவை என்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசினார். கர்த்தர் ஏதோ இயேசுவை இதுவரைக்கும் தெரியாத நபர்களை கர்த்தர் கனெக்ட் பண்ண போகிறார். நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன், சிஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ சில ஃபேமிலிஸ் உங்களுமாக ஆண்டவர் கனெக்ட் பண்ண போகிறார். மறுநாள் அவங்க திரும்பி ஜெபித்தார், ஆண்டவரை அப்படியான வேகமாக அவங்க வரட்டும், வேகமாக அவங்க வரட்டும். மறுநாள் திரும்பி ஒரு கனவு அவங்க பார்த்தார். நம்ம சபையை விட்டு 6 கிலோமீட்டர் தாண்டி அங்கு இருக்கிற ஒரு ஷாப், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு வீடை ஆண்டவர் கனவிலே காமித்தார்.
பாஸ்டர் காலையில எழுதி என்ன போன் பண்ணி, பாஸ்டர் இப்படி ஒரு கனவு நான் பார்த்தேன், எது செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், சிஸ்டர் அவன் அன்னை காண்டவர் உங்களுக்கு காமித்த அந்த ஷாப், அதுக்கு எதிராக இருக்கிற வீடு, அந்த வீட்டுல நீங்க போக வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் நான் ஒருவேளை பார்த்தது கரெக்டா இருக்குமா? நான் சொன்னேன், சிஸ்டர் உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? இல்ல பாஸ்டர் நானும் ஆவியானவருமா இப்ப சேர்ந்து இருக்கிறேன், எனக்கு அது உள்ள தெரியும், நான் ஒரு ஆவியில ஒரு சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். நான் சொன்னேன், அப்படியானால் கண்டிப்பாக இது ஆண்டவர் பேசின வார்த்தை. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு இவங்க போனேன். அந்த கடைக்கு எதிராக இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு போய் தட்டி கூப்பிடும் போது, யாராவது இருக்கிறது கூப்பிடும் போது, திடீரென்று இவங்க கனவுல பார்த்த அந்த மனிதன் அந்த டோரை ஓபன் பண்ணி முன்னாடி வருகிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. திடீரென்று இரண்டாவது அவங்க மனைவி கதவை திறந்து வெளியில வருகிறார். அந்த மனைவி இவங்களை பார்த்ததும் இவ்விதமாக பேசினார். நமக்கு ரொம்ப ஆச்சரியம். மனைவி பேசினா, நேற்றைக்கு இரவில் நான் தூங்கும் போது உங்களை நான் கனவிலே பார்த்தேன். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆக்சுவலி அவங்க சர்ச்சுக்கு போற ஃபேமிலி கிடையாது. இயேசுவின் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க நம்பிக்கையும் அவங்க விசுவாசம் வேற மாதிரி. ஆனா இந்த சகோதரி மூலமாக அவங்க சபைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சபையில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது? ஒரு சகோதரி எப்படியாவது ஆண்டவர் என்கிட்ட பேச வேண்டும் என்று அவன் ஆர்வமா ஜெபித்ததினால, வாஞ்சையோடு ஜெபித்ததினால தீர்க்க தரிசன வரவில்லை. ஆனா கனவு மூலமாக கர்த்தர் சில தீர்க்க தரிசன ஆலோசனையை கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் சபையில கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வானார். இன்னைக்கு உங்க மத்தியிலேயோ கர்த்தர் விரும்புகிறவங்க மத்தியிலே மிக தெளிவாக பேசுகிறவர்களாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரே என்னிடம் பேசுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா. வாஞ்சை நடத்தக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வாஞ்சை நடத்தக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த வைராகியம், எப்படியாவது எனக்கு என்னோட பேசணும் அப்படி ஒரு வைராகியம் நடத்தக்கூடாது. ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு உலகம் முழுசா ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன், உலகம் முழுசா பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவ மனிதன். நான் அடிக்கடி யோசிப்பேன், இவ்வளவு வல்லமையாக கர்த்தர் ஏன் இவங்களை மட்டும் பயன்படுத்துகிறார்? ஆனா அவங்க ஒரு சாட்சியத்தை சொன்னார். அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால வீட்டில் இருந்த அவங்களை வெளியிலே அனுப்பிட்டார். அல்லேலூயா. இனிமே என் வீட்டில் ஏறக்கூடாது, இங்க தங்கக்கூடாது. வீட்டில இருந்து வெளியில அனுப்பிட்டார். வீட்டிலிருந்து வெளியில போன பிறகு இவங்களுக்கு ஒரே ஒரு நபரை மட்டும்தான் தெரியும். அது யாரும் தெரியுமா? ஏசப்பாவை மட்டும்தான் தெரியும். வேற எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு சின்ன ரூம் அவங்க செட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அந்த 1 வருஷம் போன் யூஸ் பண்ணல. 1 வருஷம் போன் யூஸ் பண்ணல. 1 வருஷம் ஜெபித்தார். லோ நமண்டாசியா, என்கிட்ட பேசும் ஆண்டவர் என்று ஜெபித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள்? நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களா? எவ்வளவு நாள் ஜெபித்தார்? நாம 1 வாரம் ஆகும் போதே சோர்ந்து போகிறீங்க. ஹல்லேலூயா. 1 வாரம் ஆகும் போதே சோர்வு.
ஆனா ஒரு வருஷம் ஜெபித்தார். கர்த்தர் பேசும்படியாக, ஆண்டவரின் திட்டம் நிறைவேறும்படியாக 1 year. ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஒரு வருஷம் ஜெபித்தார். ஆனால் அந்த ஒரு வருஷம் ஜெபித்த பிறகு ஒரு நாள் திடீரென ஏசப்பா அவங்க ரூமுக்குள்ள இறங்கி வந்தார். ஹalleluya. அவங்க கிட்ட பேசினா அதே தேசத்தின் நடுவிலே கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அவங்க சபையில கூடி வருகிற மக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல மக்கள் அவங்க சபையில கடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் இது பேசுவதற்கு காரணம், இன்னும் கர்த்தர் மாறி போகல. ஆனா கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். யாரை தேடுகிறார்? உண்மையாக வாஞ்சியோடு இருக்கிற சில மக்களை அவன் இந்த 2026 கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். உண்மையாக இருக்கிறவங்க எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, வாஞ்சையோடு இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் தேடுகிறவங்க எவ்வளவு இருக்கிறாங்க. ஹalleluya. உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்ன மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாடு பத்தனையே. உம்மை ஆராதிப்பேன், என்ன மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாடு பத்தனையே. ஒரு முறை கூட உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாடு பத்தனையே. ஆசிப்பயம் இல்லாம உதவி இல்லாம Glory mama mama seke. Glory kala mama 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 seke. Jibinga. மற்றவங்களை பார்க்காம உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சித்தப்படி பணியப்படும்படியாக தேசத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். உங்க சுற்றிலும் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பது உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் நடக்கின்ற
உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற சூழ்நிலை எவ்வளவு மாறினாலும் ஜெபத்தையும் ஆண்டவர் மேல இருக்கிற தொடர்பையும் விடாமல் உறுதியாக பிடிக்குகிற மக்களிடம் பேசும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Adonai, oh Adonai, Ashmarudonos, Lidana mama mama so, Rendele summer, Waidulima Zacharias, Rafino. Miva baba sade Landinias baro Rima mama mama se Lar mama mama soko Rida na 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 se Oh முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினேன் தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். யார் என்னை மறந்தால் நீர் என்னை மறக்கலையே. தூரமாய் சென்றாலும் உம் அன்பு குறையலையே. யார் என்னை மறந்தால் நீர் என்னை மறக்கலையே. தூரமாய் சென்றால் உம் அன்பு குறையலையே. முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். முடிந்த என் வாழ்க்கையை மீண்டும் துவக்கினீர். தோல்வியின் நாட்களை ஜெயமாய் மாற்றினீர். ஓ யார் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறக்கலையே. தூரமாய் சென்றாலும்
பரிசுத்தாவியானவர் விதமாக பேசுகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கை இழந்து போனாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக மாறினாலும், ஆண்டவர் மேல உறுதியாக விசுவசித்து நேசித்து நிற்கிறவங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா தேசத்தின் மத்தியில் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் விதமாக பேசுகிறார். சூழ்நிலைகள் திடீரென்று மாறுவது நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, திடீரென்று மாறுவது. ஆனால் கர்த்தர் விரும்புவது சூழ்நிலைகளை மாற்றுவார். ஆனா உறுதியாக நிற்கிறவங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு இனிமே நெகட்டிவா எந்த காரியத்தையும் பேச முடியாத அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். நான் ஜெபிக்கும் போது காட்சியை கர்த்தர் காமிக்கிறார். கசப்பான சில அனுபவங்கள் அது இனிப்பாக மாறுவது போல் வீட்டுக்குள்ள சில கசப்பான அனுபவங்களை நீங்க ஜெபிப்பீங்கன்னா அது மதுரமாக இனிப்பாக கர்த்தர் மாற்ற போகிறீங்க. ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறார். சில பிரச்சனைகள் சில நெருக்கங்களை பார்க்கும்போது எதுக்காக இப்படி வாழ வேண்டும் என்று சில சிந்தனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் மேலே உறுதியாக நிற்கிறவங்க வாழ்க்கையில இன்னைக்கு கசப்பாக இருக்கலாம், நாளைக்கு இனிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரி, உங்களிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்க மட்டுமா வந்திருக்கிறீங்க? வேற யாரும்? கர்த்தர் விதமாக பேசுகிறார். உங்க வீட்டை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்க ஃபேமிலியை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது தேசத்தின் மத்தியில ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார், ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கிட்ட சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக மாற்றுவார் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இரண்டு விதமான காரியங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனப்படும். ஆனா மறுபக்கம் உங்க வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களை ஃபேமிலிக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்படியா? நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது உங்க பிள்ளைகள் மேல் ஆண்டவருக்காக நிற்கும்படியாக ஒரு அபிஷேகத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை தாண்டி கர்த்தர் உங்க ஃபேமிலிக்குள்ள கர்த்தர் ஊற்றுவார். சில நேரங்களில் ரொம்ப வாஞ்சை இருக்கிறது, இவ்வளவு பத்தாது. ஆனாலும் தேசத்திலே செயல்படுகிற சில பிசாசின் வல்லமைகள், ஃபேமிலிக்குள்ள செயல்படுகிற குளிரின் ஆவி போல வெளிப்படுகிற சில தடைகள் டவுனாக்க வேண்டும் என்று முயற்சிகள் செய்வோம். கர்த்தர் விதமாக பேசுகிறார். உறுதியாக நில்லுங்க, சூழ்நிலைகள் மாறப்போகிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் உட்காருவோம். எல்லாரும் சற்று நிமிடம் ஜெபிங்க. அந்நியபாஷையை பெற்றுக்கொண்டவங்க அந்நியபாஷையை சொல்லி ஜெபிங்க. இந்த 3 நாள் கூட்டத்திலே கர்த்தர் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வரும்போது கர்த்தர் என்னிடம் பேசினார். இந்த 3 நாள் மீட்டிங் நோக்கம் செலவங்களை அனலாக நான் எழுப்பும்படியாக எனக்கு திட்டம் இருக்கிறது. இந்த மீட்டிங் நோக்கம் உங்களுக்கு என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரின் நோக்கம் இழந்து போன ஜெப வாழ்க்கை செலவங்க